ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க விரும்புகின்றேன். ஐசாயா chapter 60 verse 1. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச போகிற செய்தி கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிற தீர்க்க தரிசன செய்தி. ஹல்லேலூயா. நான் என் சொந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லல, கர்த்தர் உங்களுக்கு என்ன ப்ராஃபஸி வச்சிருக்கிறாரோ அதை இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் வாஞ்சையோடும் விசுவாசத்தோடும் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது உங்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிற தீர்க்க தரிசனங்கள் நிச்சயம் நிறைவேறும். திரும்பவும் சொல்லுகிறேன், இது என்னுடைய தீர்க்க தரிசனம் அல்ல, என் தேவன் உங்களை குறித்து எழுதி வைத்த தீர்க்க தரிசனம். முதல் 3 வசனங்களை வாசியுங்கள். எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். இந்த ஏசாயா 60ஆம் அதிகாரம் உங்கள் வாழ்க்கையை குறித்த 5 முக்கியமான தீர்க்க தரிசனங்களை உள்ளடக்கி இருக்கிறது. நீங்க கேட்கலாம், இது எப்படி எனக்கு சொந்தமாகும் என்று. நீங்கள் வாக்குத்தத்தங்களை சுதந்தரிக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று வேதம் சொல்லுது. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நாம் அறிந்திருக்கிறோம், ஆனால் சுதந்தரிப்பதில் தாமதமாக இருக்கிறதுனாலே நம்முடைய வாழ்க்கையிலே பல காரியங்கள் நிகழ்வதே இல்லை. இந்த அதிகாரம் ரொம்ப முக்கியமா 5 ப்ராஃபட்டிக் அட்டரன்ஸை உள்ள வச்சிருக்குது. 5 விதமான தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அப்ப நீங்களும் எங்க தான் ஏற்கனவே இருக்கிறீங்க? இருள்ல இருந்தீங்க, இப்ப ஆண்டவருடைய வெளிச்சம் உங்க மேல வருது. உலகமெல்லாம் இருளா இருந்தாலும் உன்மேல் உன் ஒளி வரும். அப்படிதான் வசனம் என்ன சொல்லுது? உன்மேல் சொல்லுங்க, என் ஒளி. சொல்லுங்க, என் ஒளி. எனக்குன்னு இப்போ ஒரு 3 ஃபோக்கஸ் லைட் இங்க வச்சிருக்கிறாங்க. இந்த லைட் என் முகத்துல படுது, உங்க முகத்துல படல. என் ஒளி என் மேல படுற மாதிரி உங்களுக்குன்னு கர்த்தர் ஒரு ஒளி வச்சிருக்கிறாரு. அந்த ஒளி எங்க படும்? உங்க மேல பட போகுது. சரி, இந்த வார்த்தைகள் அப்படி சொல்லுதுன்னா முந்தின அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 59ஆம் அதிகாரத்தில் மக்களுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு காரிருளான சூழ்நிலைமை குறித்து வாசிக்கிறோம். 9வது வசனம் வாசிங்க. ஆதலால் நியாயம் எங்களுக்கு தூரமா இருக்கிறது, எங்களை தொடர்ந்து பிடிக்காது. வெளிச்சத்துக்கு காத்திருந்தோம், இதோ இருள் பிரகாசத்திற்கு. வெளிச்சத்திற்கு காத்திருந்தோம், இதோ இருள் பிரகாசத்துக்கு காத்திருந்தோம், ஆனாலும் அந்தகாரத்திலே நடக்கிறோம். நாங்கள் குருடரை போல சுவரை பிடித்து கண்ணில்லாதவர்களை போல தடவுகிறோம். இரவில் இடறுகிறது போல பட்ட பகலிலும் இடறுகிறோம். செத்தவர்களை போல பாலிடங்களில் இருக்கிறோம். நாங்கள் அனைவரும் கரடிகளை போல உருமி புறாக்களை போல கூவிக்கொண்டிருக்கிறோம். பாருங்க, வசனம் சொல்லுது, நாங்கள் குருடரை போல சுவரை பிடித்து கண்ணில்லாதவர்களைப் போல தடவுகிறோம். இரவில் இடறுகிறது போல பட்டப்பகலிலும் இடறுகிறோம். செத்தவர்களைப் போல பாலிடங்களில் இருக்கிறோம். வசனம் சொல்லுது, எங்களுக்கு நியாயம் தூரமா இருக்குது, நீதி எங்கள்கிட்ட வரல. வெளிச்சத்துக்கு காத்திருக்கிறோம், இருள் பிரகாசத்துக்கு காத்திருக்கிறோம், ஆனாலும் அந்தகாரம். நாங்கள் குருடரை போல சுவரை பிடித்து கண்ணில்லாதவர்களைப் போல என்ன செய்கிறோம்? தடவுகிறோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை ஆண்டவருடைய ஒளி இல்லைன்னா இப்படிதான். எங்க போறோன்னு தெரியாது, எப்படி வாழ்றோன்னு தெரியாது, என்ன நடக்கும்னு தெரியாது. வாழ்க்கையில வெளிச்சம் இல்லாத நிலைமை. ஆனால் இங்க தீர்க்கன் எழுதுகிறார், உன் ஒளி வந்தது. அப்ப இந்த இருளான நிலைமையிலிருந்து வெளிச்சத்திற்கு ஆண்டவர் கொண்டு வருகிறார். நல்லா கவனிங்க. ஏசாயா தீர்க்க தரிசி நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்துல 2 பகுதி உண்டு. 1 39 அதிகாரங்கள் நியாய தீர்ப்பை குறித்த அதிகாரங்கள். 40 66 வரைக்கும் ஆண்டவருடைய மீட்பை குறித்த அதிகாரங்கள். ஸோ சாப்டர் 40 துவங்கும் போதே எப்படி துவங்குது? வாசிங்க. ஏசாயா 40:1.
என் என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவிர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று. என்னவா? என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். அப்போ 40 இருந்து God's blessing. இந்த ஏசாயா 59 எதை சொல்லுது தெரியுமா? இருளான நாட்களை குறித்து சொல்லுது. ஏசாயா 58 என்ன சொல்லுதுன்னா, இந்த இருளான நாட்கள் மாறும்படி ஜனங்கள் உபவாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. வாசியுங்கள் முதல் வசனம். சத்தமிட்டு கூப்பிடு, கொள்ளாதே, எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்தி. சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே. அது எச்சரிப்பின் சத்தம். பின்னாடி படிச்சு பார்த்தீங்கன்னா உபவாசிக்க வேண்டும். எப்படி உபவாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது என்ன நடக்குமா? 8வது வசனம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி. அப்ப வெளிச்சம் எழும்பணும்னா என்ன செய்யணும்? உபவாசம் பண்ணி கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்தி எங்க குறைகள் எல்லாம் மன்னிங்க, எதுல நாங்க சீர்படணும் சொல்லுங்கன்னு உபவாசிக்கும் பொழுது ஆண்டவர் பேசுகிறார். குற்றங்கள் குறைகளை களைந்து போடும் பொழுது அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளித்து நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஹல்லேலூயா. இது எப்படி இருக்குது? உன் சுகவாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்குங்கிறார், நீதி முன் செல்லுங்கிறார், மகிமை பின்னாடி காக்குங்கிறார், என் ஒளி உன்னை நடத்துங்கிறார். ஸோ சாப்டர் 58 எதை சொல்லுதுன்னா, நீ உபவாசம் செய்தால் உனக்கு வெளிச்சம் வரும். அதுக்காக நம்ம உபவாசம் செஞ்சாதான் வெளிச்சம் அப்படின்னு இல்லை. நாம் உபவாசிக்கும் பொழுது நமக்குள்ளாக இருக்கிற இருளை நாமே என்ன செய்கிறோம்? நீக்குகிறோம். சரியா? அது வரைக்கும் தெரியாது. ஃபாஸ்ட் பண்ணீங்கன்னா தான் தெரியும் எங்க நீங்க தவறி இருக்கிறீங்க. 57ஆம் அதிகாரம் என்ன சொல்லுது? முதல் வசனத்தை வாசிங்க. நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறான். இந்த 57ஆம் அதிகாரம் முழுசும் படிச்சு பார்த்தீங்கன்னா 15ஆம் வசனம் சொல்லுது, பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கொண்டு பணிந்த ஆவிகளிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். யாரெல்லாம் தன்னை எனக்கு முன்னாடி தாழ்த்துறாங்களோ என்ன செய்யறாங்க? தாழ்த்துறாங்க. அப்போ உபவாசம் என்பது ஒரு பகுதி தாழ்த்துறது, இன்னொரு பகுதி ஆண்டவரே நீர் நீதி பெற நாங்கள் குறைவுள்ளவர்கள் சொல்லி தேவன்ட்ட நம்மளை ஹம்பிள் ஆக்கும் போது பின்னாடி படிச்சு பாருங்க, ஆண்டவருடைய வெளிச்சம் உங்க வாழ்க்கையில வருமாம். ஹல்லேலூயா. சரி, 56ஆம் அதிகாரம் முதல் வசனம் படிங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள், ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபம். ஆண்டவர் சொல்றாரு, நியாயத்தை கைக்கொண்டு நீதியா நீ வாழ்ந்தா என் வெளிச்சம் வருங்கிறார். எவ்வளவு இன்டர் கனெக்டடா இருக்குதுல்ல வேர்ட் ஆஃப் காட். சரி, 55:1. ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். ஆண்டவர் ஒரு ஓப்பன் இன்விடேஷன் கொடுக்கிறார். யாருனாலும் வரலாம், நான் வாழ்க்கையை மாற்றுறேன். நீ யாரா இருந்தாலும் சரி. வசனம் சொல்லுது, பணம் இல்லாதவர்களே. யாரு? பணம் இல்லாதவர்கள். உடனே நமக்கு சந்தோஷமா இருக்கு, எனக்கு தான் சொல்றாரு ஆண்டவர்ன்ட்டு. பணம் இல்லாதவர்களே நீங்கள் வாங்கி சாப்பிடுங்கள். பணம் இல்லைன்னா ஒரு தண்ணி கூட வாங்கி கொடுக்க முடியாது இந்த ஊர்ல இல்ல. ஆனா இங்க வசனம் சொல்லுது, நீங்கள் பணமுமின்றி விலையுமின்றி என்ன வாங்கணுமா? திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். அப்படின்னா நான் ஃப்ரீயா தரேன், கம் அப்படிங்கிறார். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் எப்படி? இலவசம். உங்களை தாழ்த்திட்டா போதும், உபவாசம் பண்ணிட்டா போதும், உங்கள்கிட்ட இருக்கிற வேண்டாததெல்லாம் விலக்கிட்டா போதும். எவ்ரிதிங் இஸ் ஃப்ரீ. எதெல்லாம் ஃப்ரீயா தரார் தெரியுமா? ஃப்ரீயா தரதுல ரொம்ப விசேஷமா 3வது வசனத்தின் பின் பகுதி, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக தராராம். அந்த கிருபையை இலவசமா தராராம். அப்போ தாவீதுக்கு கொடுத்த கிருபை தந்தா என் வாழ்க்கையில வெளிச்சம். இதெல்லாம் நமக்கு தருகிறது எது தெரியுமா? 53ஆம் அதிகாரத்தில் இரட்சகர் பட்ட பாடுகள். நம்ம உபவாசம் பண்ணலாம், தாழ்த்தலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா 53 முழுவதையும் வாசித்து பாருங்க. அவர் பட்ட பாடுகளினால் தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்குகிறது.
52ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை படிங்க. எழும்பு 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 சீயோனே, வல்லமையை தரித்துக்கொள். இதெல்லாம் சொல்ற ஆண்டவர் சொல்றாரு, எழும்பு மகனே எழும்பு, நீ காரிருள் இருந்த நாட்கள் முடிஞ்சு போச்சு, உன் வல்லமையை தரித்துக்கொள், உனக்கு நான் புது வழிகளை திறக்கிறேன் என்று அழைப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இப்பொழுது 60ஆம் அதிகாரத்தில் இருக்கிற 5 விதமான ப்ராஃபெட்டிக் பிளஸ்ஸிங்ஸ், இதை நீங்க சுதந்தரிக்கணும். கர்த்தர் நீங்கள் இதை சுதந்தரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். முதலாவது ஆசீர்வாதம் 60ஆம் வசனத்துல சொல்லப்பட்டபடி, உன் ஒளி வந்தது. வாசியுங்கள். உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். கர்த்தர் உதிப்பார். அது நிமித்தம் 3வது வசனம் என்ன நடக்குது? உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். You will be exalted. நீ உயர்த்தப்படுவாய். அதான் முதல் prophetic blessing. என்னது? You will be, சத்தமா சொல்லுங்க, you will be exalted. நீ you will be excelled or exalted. நீ உயர்த்தப்படுவாய். எப்போ தெரியுமா? உன் காரிருளை நீக்கிறேன், குகையிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வரேன், இருள்ல இருந்து நானே உன்னை வெளியே கொண்டு வந்து உன் முகத்துல என் வெளிச்சத்தை வீசும் பொழுது யார் தேடி வருவார்களாம்? உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் வெளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ராஜாக்கள் குதிரையில் வருவார்கள், ரதங்களில் வருவார்கள் இருக்குதா? நடந்து வருவார்கள் இருக்குதா? நடந்து வருவார்கள். அதாவது உங்களை அவ்வளோ கர்த்தர் உயர்த்தி வைக்கும் பொழுது மேன்மக்களும் உங்கள் தயவை நாடி வரும்படி ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. நான் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறேன். என் ஆண்டவர் என்னை உயர்த்துவார். சொல்லுங்க, என் ஆண்டவர் என்னை உயர்த்துவார், என் குடும்பத்தை உயர்த்துவார், என் பிள்ளைகளை உயர்த்துவார். ஆண்டவர் உயர்த்துவார். You will be exalted. கர்த்தர் எப்படியெல்லாம் உயர்த்துவாரு தன் பிள்ளைகள்ன்ட்டு சில வசனங்கள் சொல்லுது. சங்கீதம் 27:5 படிங்க. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். மறைத்து ஒளித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. இருள ஒரு காலம் இருந்தீங்க, அது வேற. இப்போ அவர் மறைத்து ஒளித்து உயர்த்துகிறவர். கர்த்தர் உங்களுக்கு தர அந்த உயர்வு திடீர்னு வரும். அது வரைக்கும் மறைச்சு வச்சிருப்பாரு, அது வரைக்கும் ஒளிச்சு வச்சிருப்பாரு. சரி, அடுத்து ஒரு வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 37:34. சங்கீதம் 37. கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை, நல்லா கவனிங்க, உயர்த்துறதுக்கு என்ன வழின்னு சொல்றாரு? கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். Psalms 92:10. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். என் கொம்பை எப்படி உயர்த்துவீர்? காண்டாமிருகத்துக்கு ஒரே ஒரு கொம்பு தான், மற்ற மிருகங்களுக்கெல்லாம் 2 கொம்பு. ஆனா அதோடைய பலனே எங்கதான் இருக்குது? அந்த ஒரு கொம்புல. உங்கள் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவார். சங்கீதம் 113:7. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எளியவனை எங்கிருந்து உயர்த்துகிறார்? குப்பையிலிருந்து. அப்போ ஒரு உயர்த்துகிற ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாரும் உன் தயவை நாடி வரும்படி நான் உன்னை உயர்த்துவேன், ராஜாக்களும் நடந்து வருவார்கள். இந்த ஏசாயா 60 இருக்கிற 5 ப்ராஃபெட்டிக் பிளஸ்ஸிங்ல ஒரு பிளஸ்ஸிங், யூ வில் பி எக்ஸால்டட். நீ உயர்த்தப்படுவாய். ஹல்லேலூயா. உயர்த்தினா என்ன பண்ணுவீங்க? சோகமா உட்காந்துருப்பீங்க. சிலருக்கு பேரே சோக சுந்தரின்னு பேர் வைக்கலாம். எப்போ பாரு முகத்துல சோகம். விட்டுருங்க, ஆண்டவருக்குள் கலிகூற பழகணும். சரியா? ஏதோ ஒண்ணு நடக்கல, அந்த ஒண்ணு நினைச்சே வாழ்க்கையெல்லாம் கவலைப்பட்டு முகம்லாம் சுருங்கி இல்ல வயசான மாதிரி ஆகி வேண்டாம். என்ன நடந்தாலும் நடக்கலைனாலும் எங்க அப்பா வார்த்தை உண்மை, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்குன்னு சொன்னார். நடக்கும்பா, செய்வீங்கப்பா. ஹல்லேலூயா. மகிழ்ந்து களி கூறு மகளே, பயம் வேண்டாம். மகிழ்ந்து களி கூறு மகனே, பயம் வேண்டாம். மன்னவன் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மகிழ்ந்து களி கூறு
மகனே பயம் வேண்டாம், மகிழ்ந்து களி கூறு. மகளே பயம் வேண்டாம், மன்னவன் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு என் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேவையை நினைத்து திகையாதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு. கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே, கொடுப்பவர் உண்டு கொண்டாடு. கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே, கொடுப்பவர் உண்டு கொண்டாடு. மகிழ்ந்து களி கூறு. பயம் வேண்டாம், மகிழ்ந்து களி கூறு. மகளே பயம் வேண்டாம், மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். அப்பாவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு சேக்காடு. அப்பாவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு சேக்காடு. அப்பாமன் மகிழ்ந்து உறவாடு, எப்போதும் வாழ்வாய் சுகத்தோடு. ஓ மகிழ்ந்து களி கூறு. மகனே பயம் வேண்டாம், மகிழ்ந்து களி கூறு. மகளே பயம் வேண்டாம், மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மீனின் வயிற்றில் யோனா போல் நீ குறுகி போனாயோ. சொல்லுங்க, இருளில் இருந்தே போண்டாண்டவரே. பலியிடும் துதியின் சத்தத்தோடு விலகிடும் எல்லாம் வெட்கத்தோடு. பலியிடும் துதியின் சத்தத்தோடு விலகிடும் எல்லாம் வெட்கத்தோடு. ஓ மகிழ்ந்து களி கூறு. மகனே பயம் வேண்டாம், மகிழ்ந்து களி கூறு. மகளே பயம் வேண்டாம், மன்னவன் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மகிழ்ந்து களி கூறு. மகளே பயம் வேண்டாம், மகிழ்ந்து களி கூறு. மகனே பயம் வேண்டாம், மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். எழும்பி நீயும் பிரகாசி, உந்தன் ஒளிதான் வந்திட்டதே. எழும்பி நீயும் பிரகாசி, உந்தன் ஒளியும் வந்திட்டதே. கர்த்தரின் மகிமை உன்மேலே உந்தன் இருதயம் பூரிக்கும். கர்த்தரின் மகிமை உன்மேலே உந்தன் இருதயம் பூரிக்கும். மகிழ்ந்து களி கூறு. மகனே பயம் வேண்டாம், மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு உன் நடுவில். Hallelujah, hallelujah. கர்த்தர் நல்லவர். சரி, you will be exalted, நீ உயர்த்தப்படுவாய். இரண்டாவது prophetic word, அதே அதிகாரத்துல 4-5 வசனங்கள் படிங்க. சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். உன் குமாரர்கள் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். இஸ்ரவேல் தேசத்திலே பிள்ளைங்கள்லாம் சிறைப்பட்டு போயிட்டாங்க பாபிலோனுக்கு. 70 ஆண்டு முடிவில் எல்லாம் சிறையிருப்பிலிருந்து வராங்க. போகும்போது வயசு 15னா திரும்ப வரும்போது வயசு எத்தனை சொல்லுங்க பார்க்கலாம். கணக்கில் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. ஓகே, 70 வருஷம் கழிச்சு அவங்க வரதை பார்க்கறதுக்கு அப்பா அம்மா இருந்தாங்களோ இல்லையோ, சீயோனை பார்த்து சொல்கிறாரு, உன் பிள்ளைங்கள்லாம் திரும்பி வருவாங்க. இன்னைக்கு நான் சொல்கிறேன், அநேக பெற்றோருக்கு பிள்ளைகளை குறித்து கவலை. ஐயோ, என் பிள்ளை அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, எல்லாருக்கும் கவலை. ஊழியம் செய்கிறீங்களே, உங்களுக்கும் அதான் கவலை, எல்லாருக்கும் கவலை. பிள்ளைங்க இப்படி. ஆனால் வசனம் சொல்லுது, உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உங்க மேல என்ன இருக்குது? உங்க மேல என்ன இருக்குது? வெளிச்சம், ஒளி. அப்போ உங்க பிள்ளைங்க உங்க பக்கத்திலே வளர்க்கப்பட்ட அவங்க மேல என்னதான் இருக்குது? அப்போ உங்கள்கிட்ட இருக்கிற ஒளி, உங்க மேல வந்த ஒளி உங்க பிள்ளைங்க மேலையும் விழுது. உங்க பிள்ளை முழங்கால் போட்டு ஜெபம் பண்றத பார்த்தா சந்தோஷமா இல்லையா? குடிக்கிற பிள்ளை குடிய விட்டா மகிழ்ச்சியா இல்லையா?
வீட்டுக்கு தெரியாம ராத்திரி மொட்டை மாடியில் போய் ஸ்மோக் பண்றானே, அவன் ஸ்மோக்கிங்கை விட்டா உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லையா? God will do great transformation. ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறார். வசனம் சொல்லுது, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன், you will be excited. Hallelujah. நீ ரொம்ப சந்தோஷப்படுவ, ஆண்டவரே இதெல்லாம் எனக்கா செஞ்சீங்க. வசனம் சொல்லுது, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கர்ப்பமே ஆகாது பல வருஷமா இருந்த உங்க மகள் கர்ப்பம் ஆவா. கர்த்தர் அற்புதம் செய்வார். வேலை இல்லாம வீட்டுல சும்மா உட்கார்ந்துருந்தான், இந்த மகனுக்கு நல்ல வேலையை ஆண்டவர் கொண்டு வருவார். உங்க புருஷன் ஒரு கூலி வேலை செய்யற ஒரு நபரா இருக்கலாம், ஆண்டவர் ஒரு நல்ல வேலையை தருவார். நீங்க எதிர்பாராத unexpected favor will come. நான் சொல்லல, என் ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் தான் சொல்றாரு, உன் குமாரரும் உன் குமாரத்திகளும் உன் பக்கத்துல வளர்க்கப்படுவாங்க, உன் வெளிச்சத்துல நடப்பாங்க, உன் கூட இருக்கிற ஒளியில நடப்பாங்க. நான் இதுக்கு முன்னாடிலாம் இந்த ஆஸ்பெக்ட்ல இந்த அதிகாரத்தை படிக்கல. ஆண்டவர் இந்த வார்த்தை கொடுத்த பிறகு நான் ரொம்ப ரசிச்சு இந்த சாப்டரை பல முறை படிச்சுட்டேன். சொல்லுங்க, I will be excited. நான் பூரி படைவேன். கர்த்தர் எனக்கு அப்படிப்பட்ட நாட்களை தருவார். சரி, எஸ்ராவின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துல அங்க ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு நடக்குது. அந்த நிகழ்வு எப்படி நடந்துச்சுன்னு வாசிக்க விரும்புகிறேன். எஸ்ரா 3:11-13 படிங்க. கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்படுகிறது நிமித்தம் மகா கெம்பீரமாய் ஆரவரித்தார்கள். முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர் வயதான ஆசாரியரிலும் லேவியரிலும் பிதாக்கள் வம்சங்களின் தலைவரிலும் அநேகர் இந்த ஆலயத்துக்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திபாரம் போடப்படுகிறதை கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள். வேறே அநேகம் பேரோ கெம்பீர சந்தோஷமாய் ஆர்ப்பரித்தார்கள். இது எப்போ நடக்குதுன்னா, எஸ்ராவின் புத்தகத்துல சொல்லப்பட்ட சம்பவம். இஸ்ரவேலர் எல்லாம் சிறையிலிருந்து வந்துட்டாங்க, ஆலயம் இடிஞ்சு கிடக்குது. இப்ப என்ன செய்யறாங்களா, அஸ்திபாரத்தை போடுறாங்க. அஸ்திபாரம் போடும்போது திரும்பி வந்தவங்கலாம் நிறைய பேர் வயசானவங்கலாம் இருக்கிறாங்க. அவங்க முந்தின ஆலயத்தை பார்த்தவங்க, அவங்க இப்ப ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போடும்போது அழுறாங்களாம், மகா சத்தமாய் அழுறாங்களாம். ஆனா இன்னொரு கூட்டம் ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போடும்போது மகா சந்தோஷமாய் கெம்பீரித்தார்கள் என்று. ஹல்லேலூயா. ஆண்டவர் பூரிப்பை தரும் பொழுது உங்களுக்கு கெம்பீரத்தையும் தருவார், இன்னொன்றையும் தருவார், சந்தோஷமான அழுகையும் தருவார். ஹல்லேலூயா. ஆனந்த கண்ணீர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஆனந்த கண்ணீரை உங்க கண்களை தருவார், சந்தோஷமாய் பூரிக்க வைப்பார். நான் சொல்லல, என் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. ஹல்லேலூயா. சரி, தேவ ஜனங்கள் எப்பெல்லாம் கெம்பீரித்தார்கள்னு சில வசனத்தில் இருக்குது, அதை நான் வாசிக்க விரும்புகிறேன். யோபு 8:21 வாசியுங்கள். இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கெம்பீரத்தினாலும் நிரப்புவார். இது அன்னைக்கு சொல்லப்படும் போது யோபுவுக்கு அது உள்ள போகவே இல்லை. ஆனா 42ஆம் அதிகாரத்துல கர்த்தர் எல்லாத்தையும் திருப்பி தரும் பொழுது அவர் வாயை நகைப்பினாலும் அவருடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்பினார். உங்க வாழ்க்கையில இப்போ அதெல்லாம் நடக்காத மாதிரி இருக்கும். டேஸ் ஆர் கமிங். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்ற வார்த்தையின்படியே உங்கள் வாயை நகைப்பினாலும் உங்கள் உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புகிற நாட்கள் வருகிறது. சங்கீதம் 5:11 சில வசனங்களை மட்டும் வாசிக்க விரும்புகிறேன். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து. சந்தோஷத்திலே ஒரு கம்பீர சந்தோஷம் ஒண்ணு இருக்குதான். சிரிப்புல புன்முறுவல்னு ஒண்ணு இருக்குது. கொஞ்சமா சிரிப்பாங்க சிலர், இல்ல சிரிக்கும் சிலர் தும்மும் போது கூட கொஞ்சமா தும்முவாங்க அப்படின்னு சத்தம் வரும். சிலர் தும்முனா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பயம் வந்துடும். அப்போ இங்க வசனம் சொல்லுது, நகைப்பினாலும் கம்பீரத்தினாலும் உன்னை என்ன செய்வாரா ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வார்த்தைகள் எல்லாம் படிக்கும் பொழுது உம்மை நம்புகிறவர்கள், திரும்ப படிமா, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து. யாவரும் சந்தோஷித்து. திரும்ப சொல்லுங்க, சந்தோஷித்து. நான் ஆண்டவரை நம்புறேன். சொல்லுங்க, நான் ஆண்டவரை நம்புறேன், நான் சந்தோஷப்பட போறேன். சந்தோஷித்து. அப்புறம் என்னாலும் கம்பீரிப்பார்களாக, நீர் அவர்களை காப்பாற்றுகிறீர், உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. ஆண்டவர் உங்களை களி கூற வைக்க போறார். எதனால தெரியுமா?
கர்த்தர் மேல நீங்க நம்பிக்கை வச்சிருக்கனால. நிறைய பேர் சொன்னாங்கல்ல, என்ன ஆண்டவர்னு போனேன், என்னதான் நடந்தது, உனக்கு ஒன்றும் நடக்கலம்பாங்க. இல்ல, உங்கள் வாயை நகைப்பினால் நிரப்புவார். சிமேஜர், உங்கள் வாயை நகைப்பினால் நிரப்புவார். ஹalleluya. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும், ஆகாய விண்ணினாய் அவர் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்ணினாய் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமை கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். Thank you for your words, oh God. உங்க வார்த்தையை நம்புகிறோம்ப்பா, உங்களுக்கு நன்றி. You will be exalted and you will be excited. நீ உயர்த்தப்படுவாய், நீ பூரிப்படைவாய். மூன்றாவதாக, you will be enriched. ஆண்டவர் உங்களை ரிச்சா bless பண்ணுவாராம். அதே ஏசாயா 60, அந்நியரின் புத்திரர் உன் மதில்களை கட்டி அவர்களுடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள். என் கடும் கோபத்தினால் உன்னை அடித்தேன், ஆனாலும் என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன். முந்தின வசனம் படிங்க. தீவுகள் எனக்கு காத்திருக்கும், அவர் உன்னை மகிமைப்படுத்தினார் என்று உன் பிள்ளைகளையும் கூட அவர்கள் பொன்னையும் அவர்கள் வெள்ளியையும் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கென்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கென்றும் தூரத்திலிருந்து கொண்டு வர தர்ஷீஷின் கப்பல்களும் ஏற்கனவே எனக்கு காத்திருக்கும். ஹல்லேலூயா. எப்படி சொல்ற, கப்பல்ல வருதாம்பா, என்னப்பா இது புரியல. நீங்க பைத்தியங்களா இருந்தா இதை விசுவாசிங்க. விசுவாச பைத்தியக்காரங்களா இருந்தா, ஆமா ஆண்டவரே கப்பல்ல வருது ஆண்டவரே, ஆசீர்வாதம் உங்க கிருபை. அது என்ன கப்பலோ எனக்கு தெரியாது. அன்னைக்கு அவங்களுக்கு தர்ஷீஷின் கப்பல், இன்னைக்கு எனக்கு ஏதோ ஒன்று ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆண்டவர் he will bless you richly. உங்களை நிறைவாய் உங்கள் பொன்னையும் அவர்களுடைய வெள்ளியையும் கர்த்தருடைய நாமத்திற்கென்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தத்திற்கென்றும் தூரத்திலிருந்து கொண்டு வருவார். நான் சொல்றேன், தூரத்திலிருந்து உங்க பிள்ளைக்கு வேலை கிடைக்கும். தூரத்திலிருந்து உங்க பிள்ளைகளுக்கு வாழ்க்கை துணையை கொண்டு வருவார். நிச்சயமா ஆண்டவர் செய்வார். உதவி செய்கிற ஆட்கள் வருவார்கள். நான் பைத்தியக்காரி மாதிரி இந்த வசனத்தை விசுவாசிக்க போறேன். என் ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஒருபோதும் மாறாது. நீ ஆசீர்வாதமா இருப்பாய். அதான் you will be enriched என்றால் நீ ரொம்ப ரிச்சாவே. ரிச்சானா உலக ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் அதுல இருக்குது. நல்ல ஸ்பிரிச்சுவலி கிரேஸ், கேரக்டர், இது மாதிரி காரியங்கள்ல சந்தோஷம் இல்லையோ உங்களுக்கு? சொல்லுங்க. நான் எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கிறேன். நான் ஆண்டவர் சொன்னா அவர் நடக்கும். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஏசாயா 19:21 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் எகிப்தியருக்கு அறியப்படுவார். எகிப்தியர் கர்த்தரை அக்காலத்தில் அறிந்து அவருக்கு பலிகளோடு காணிக்கைகளோடும் ஆராதனை செய்து கர்த்தருக்கு பொருத்தனைகளை பண்ணி அவைகளை செலுத்துவார்கள். பாருங்க, ஆண்டவர் மற்ற ஜாதி மக்கள் எல்லாம் வந்து கர்த்தருக்கு காணிக்கைகளை செலுத்துகிற நாட்களை கொண்டு வருவாரா. சரி,
இந்த அதிகாரத்துல 21 22 படிக்க விரும்புகிறேன். உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும். உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்கள். ஐஸ்வர்யத்திலே பெரிய ஐஸ்வர்யம் என்ன தெரியுமா? உங்க வீட்டுல எல்லாரும் நீதிமான்களா மாறுறது. எனக்கு பொண்ணும் வேண்டாப்பா, வெள்ளியும் வேண்டாப்பா, என் புருஷன் ரட்சிக்கப்பட்டா போதும்பா அப்படின்னு சொல்றீங்கல்ல, அது நடக்கும். உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும். பிடிங்கிட்டு வந்துட்டேன் அங்க இருந்து. அவங்க எந்த பாத்தியில நட்டப்பட்டிருந்தாங்களோ, எந்த வனாந்தரத்துல நட்டப்பட்டிருந்தாங்களோ, எந்த காட்டுல நடப்பட்டிருந்தாங்களோ, அங்கிருந்து பிடிங்கிட்டு வந்து அவர் பாத்தியில நடுறாராம். இது எவ்வளவு நல்லா இருக்குது. மாற்றவே முடியல அப்படின்னு நீங்க சொன்ன நபர்களை ஆண்டவர் மாற்ற போகிறார். God will change them. God will transform them. நான் விசுவாசிக்கிறேன். நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாய் இருப்பார்கள். நான் நட்ட விருட்சங்கள் இல்ல, கிளைகள். அப்பனா எங்கேயோ இருந்து வெட்டி இங்க கொண்டுட்டார். சில வெட்டப்பட முடியாத உறவுகள்ல சிக்கி கிடக்குறாங்கல்ல சிலர், கர்த்தர் வெட்டி கொண்டு வருவார். இங்க அதை துண்டித்து போட்டு கர்த்தர் கொண்டு வருவார். நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாய் வளர்றது கர்த்தருடைய தோட்டத்துல வளரும். அது கர்த்தருடைய பேட்டர்ன்ல வளரும். இது இவ்வளவு நல்லா இருக்குது. பூமிக்குரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். யூ வில் பி என்ரிச்ட். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பைபிள்ல ஆண்டவர் பொருளாதாரத்தினாலே நிறைய பேரை ஆசீர்வதித்தார். எல்லாத்துக்கும் வசனத்தை சொல்ல டைம் இல்லை. ஆபிரகாமை ஆண்டவர் ஐஸ்வர்யவானா வச்சிருந்தார். போவாஸ் யாரு தெரியாதோ? போவாஸ் அவர் ஒரு ஐஸ்வர்யவான். ரூத் கணவன் தான் தெரியுமே, அவர் ஒரு ஐஸ்வர்யவான் போவாஸ். அதை எடுத்து யோசேப்பு, அவன் சிறையில் இருந்தான், கர்த்தர் தூக்கிட்டு வந்துட்டார் மேல. இப்ப யாரு? தேசத்துக்கே அதிபதி. உங்க பிள்ளைங்களை அப்படி உயர்த்துவார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு ஒரு ஆசை, உங்க பிள்ளைங்களை யாராவது எம்பியா, எம்எல்ஏயா, அப்படி நாட்டை ஆளுகிற தலைவர்களா, இதெல்லாம் நடக்கணும். கொரியன் பார்லிமெண்ட்ல பாதி பேர் பிலீவர்ஸ். ஏன் நம்ம நாட்டில் இருக்கக்கூடாது? பொலிட்டிக்கல் ஃபீல்டுலையும் நம்ம பிள்ளைங்க ஷைன் பண்ண முடியும். நேர்மையாய் கர்த்தர் அதை செய்வார். வார்த்தை ரொம்ப அழகா சொல்லுது. யோசேப்பை உயர்த்தி மேல கொண்டு வந்துட்டார். லிதியாள் என்ற பெண், அவள் ஒரு பிஸ்னஸ் உமன். பிஸ்னஸ் பண்ற உமன்களை கொஞ்சம் கை தூக்குங்க பார்க்கலாம். பண்றீங்களா? நல்ல கை தூக்குங்க. ஐ வாண்ட் டு பிளஸ் யூ. இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் எல்லாரையும் ஆண்டவரே லீதியாக்களை போல ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்று இவர்கள் முன்வரும்படி இவருடைய பிசினஸ் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென். லீதியாள் சுனேமியாள், அவ ரொம்ப ரிச்சு. அவ வேற எதையும் கொடுக்கல, தன் வீட்டையே திறந்து கொடுத்தா. அதை அடுத்து அபிகாயில், அவளும் கணவன் ரொம்ப ரிச்சு, ஆனா துன்மார்க்கன்னு சொல்லுது. ஆனாலும் 200 வற்றலான திராட்சை எதெல்லாமோ எடுத்துட்டு யாரை சந்திக்க போறா? தாவீதை சந்திக்க போகிறார். பைபிள் ஃபுல்லா ஒருத்தர் ஆண்டவர் எதை பார்த்து ஆசீர்வதிப்பார் தெரியுமா? அவங்க ஆண்டவருக்கு எவ்வளோ பிரயோஜனமா இருப்பாங்கன்னு பார்த்து தான் ஆசீர்வதிப்பார். உங்களை ரிச்சாக்கி பணக்காரங்களா மாறுறதுல அவருக்கு என்ன லாபம்? உங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தால் நீங்க ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவீங்க அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சா அவர் ஆசீர்வதிச்சுட்டே போவார். அவர் ஆசீர்வதித்து கொண்டே போவார். இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஒருவேளை பொருளாதாரத்துல நெருக்கடியில, கஷ்டத்துல, நஷ்டத்துல இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவற்றை ஒரு பொருத்தனை செய்யுங்க. ஆண்டவரே, நீங்க என்ன பிளஸ் பண்ணா நான் உங்க ராஜ்யத்தை கட்டுவேன். ஆண்டவரே, நான் உங்க ராஜ்யத்தை கட்டுவேன். ஒரு முறை அமெரிக்க ஐக்கிய தேசத்திலே நாங்கள் ஊழியத்துக்கு போயிருந்தோம். அப்போ ஒரு கான்ஃபரன்ஸ்ல ஒரு மனிதன் பேசுகிறார். அப்போ அவர் சொல்றாரு, எல்லாரும் 10ல் 1 கொடுக்கணும்னு சொன்னாங்க. என் கையில எதுவுமே கிடையாது. அப்போ நான் ரொம்ப வருத்தத்தோட, ஆண்டவர் என்கிட்ட என்ன இருக்குது நான் உங்களுக்கு 10ல் 1 கொடுக்கறதுக்கு அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொன்னாரா, உன்ட்ட இப்போ என்ன இருக்குதோ அதை கொடு அப்படின்னு இருக்கிறார். இவர் என்ன பண்ணியிருக்கிறார்? $10 தான் கையில் இருந்துச்சு. அதில் $1 ஆண்டவருக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு? காணிக்க போட்டிருக்கிறார். ஆண்டவர் என்ன சொன்னார்? 10ல் உன்ட்ட இருக்கிறத என்ன செய்? கொடு. அந்த $10 கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சு 10ல் 1 கொடுக்கறத மாற்றிட்டு 10ல் 9 கொடுக்குறாரு ஆண்டவருக்கு. அவர் இன்னும் செல்வந்தனா மேலே போயிட்டே இருக்கிறாரு. கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணி கட்டி உடைச்சு இதெல்லாம் ஒரு பக்கம் செஞ்சா கூட இன்னொரு பக்கம் give and it shall be given unto you. கொடுக்காத இருக்கிற வள்ளல்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். சிலர் கொடாக்கஞ்சன்களா இருப்பாங்க. கொடுக்கணுங்கிற மனசை பலருக்கு என்ன செய்யாது? வராது. ஆகவே இவங்களெல்லாம் பாருங்களேன், ஆபிரகாம் ஆசீர்வதித்தார்.
ஆபிரகாம் எல்லாரையும் பிளஸ் பண்ணார். போவாசை ஆசீர்வதிக்கும் பொழுது போவாஸ் வயல்வெளியில் உள்ள எல்லாரையும் பிளஸ் பண்ணார். யோசேப்பை ஆசீர்வதிக்கும் பொழுது தன்னுடைய பிரதர்ஸ், தன்னுடைய ஃபேமிலி எல்லாம் பிளஸ் பண்ணார். லீதியாளை ஆசீர்வதிக்கும் பொழுது பவுலுடைய ஊழியத்துக்கு அவள் உதவியா இருந்தாள். சூனேமியாளை ஆசீர்வதிக்கும் பொழுது தீர்க்கனை வரவேற்று ஆசீர்வாதமா இருந்தாள். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் இன்னைக்கு நான் சொல்றேன், என்ன பிளஸ் பண்ணா நான் உங்க ராஜ்யத்தை ஆசீர்வதிப்பேன், கொடுப்பேன் ஆண்டவரே. தாராளமா நேரம், பலன், தாளந்து, திறமைகள் எல்லாத்தையும் கொடுங்க. யூ வில் பி enriched. Hallelujah. நான்காவதாக அதே ஏசாயா 60:10-12 வரைக்கும் படிங்க. அந்நியரின் புத்திரர் உன் மதில்களை கட்டி அவர்களுடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள். அதாவது இதுவரைக்கும் ஓ மக்கள் தான் கட்டிட்டு இருந்தாங்க. இப்ப யாரெல்லாம் கட்டுவாங்களாம்? ஒரு எக்ஸ்பான்ஷனை ஆண்டவர் கொடுக்கிறார். சரி, அடுத்து 11, உன்னிடத்துக்கு ஜாதிகளின் பலத்த சேனையை கொண்டு வரும்படிக்கும் அவர்களுடைய ராஜாக்களை அழைத்து வரும்படி, ஜாதிகளின் பலத்த சேனை அவருடைய ராஜாக்களை அழைத்து வரும்படிக்கும் உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும். இதுக்கு நான் என்ன பெயரிட விரும்புகிறேன்னா, யூ வில் பி enlarged. கர்த்தர் உங்களுடைய எல்லைகளை விரிவாக்குவார். இன்னைக்கே நடக்கலனா கூட சீக்கிரத்துல நடக்க போகுது. உங்க எல்லை நெருக்கமா ஒரு வீட்டுல இருக்கிறீங்கல்ல, கர்த்தர் ஒரு விசாலமான வீட்டை தருவார். நெருக்கமா, ஆண்டவரே இந்த பழைய 2 வீலரை ரிப்பேர் பண்ணி ஓட்டி ஓஞ்சு போனேன் ஆண்டவரே அப்படின்னு கவலைப்படுறீங்களா? கர்த்தர் புதுசா தருவாரு. விசுவாசிச்சிங்கன்னா 4 வீலரும் தருவாரு. அவருக்கு என்ன இருக்குது? கார் இருந்தாதான் மேன்மை இல்லை, அப்பா நேசிச்சா எல்லாம் தருவார். ஹெலிகாப்டர் கூட கொடுப்பாரு உங்களுக்கு. உங்க பேர்ல ஒரு ஏரோப்ளைன் கூட என்ன செய்வாரு? தருவார் ஆண்டவருக்கு. இதெல்லாம் அவருக்கு பெரிய விஷயம் இல்லை. நீங்க சரியா அவரோடு இருக்கிறீங்களா? பண ஆசை இல்லாது இருக்கிறீங்களா? கர்த்தரையே பார்த்துட்டு இருக்கிறீங்களா? செய்வார் ஆண்டவர். யூ வில் பி enlarged and expanded. அழகா இருக்குது. அந்நிய புத்திரர் வந்து உன் வாசலை கட்டுவாங்க, அவர்கள் உன் மதில்களை கட்டுவார்கள் என்று வேதம் சொல்லுது. 22 வாசியுங்கள். சின்னவன் ஆயிரமும் எப்படியா? அவன் சின்னவன், ஆனா அவன் எப்படி மாறுவானா? 1000. உங்க வீட்டுல சின்னவள் இருக்கிறாளா? சொல்லுங்க, என் வீட்டுல இருக்கிற என் சின்னவன், என் சின்ன பிள்ளை. அதுக்கு பெரிய பிள்ளை விட்டுறாதீங்க, பெரிய பிள்ளையை சேர்த்துதான் 1000 சிறியவன் பலத்த ஜாதி. அதான் 2 பேரை சேர்த்து வச்சுட்டாரு ஆண்டவர். சின்னவன் 1000 சிறியவன். கொஞ்சம் கன்ஃபஸ் பண்ணுங்க. உங்க மூத்த பிள்ளை பேரை சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க 1000 என் மூத்த பிள்ளை பெருகும், என் சின்ன பிள்ளை பலத்த ஜாதியாய் மாறும். 3வது பிள்ளை இருந்தா என் 3வது பிள்ளையும் 1000 பலத்த ஜாதி. 4வது பிள்ளை இருந்தா என் 4வது பிள்ளை, 5 இருந்தா 5, 6 இருந்தா 6, அவ்வளவுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல கிராண்ட் சில்ட்ரன் இருந்தா இன்னைக்கு போய் என் பிள்ளைங்கெல்லாம் 1000 பலத்த ஜாதியாய் மாறுவார்கள். நான் பைத்தியக்காரி மாதிரி இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன். என் ஆண்டவர் செய்வார். சொல்லுங்க, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதி. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பான்ஷன். You will be enlarged. Your territory will be expanded. ஆண்டவர் நீ பெருகுவாய் என்று சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? பெருகுவாய். தொழில் செய்றீங்களா? நான் பெருகுவேன் சொல்லுங்க. உங்க பிள்ளைங்க படிக்கிறாங்களா? படிப்பில் பெருகுவார்கள் சொல்லுங்க. கொஞ்சம் நல்லா தான் சொல்லுங்களேன். என் பிள்ளைங்க படிப்பில் பெருகுவார்கள், தொழிலில் பெருகுவோம், வியாபாரத்தில் பெருகுவோம், ஞானத்தில் பெருகுவோம், சுகத்தில் பெருகுவோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெருகுவோம், பரிசுத்தத்தில் பெருகுவோம். There will be expansion. கடைசியாக வாசிக்கலாம் 14. உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்வார்கள். அதாவது உன்னை யாரெல்லாம் ஒடுக்குனாங்க அவங்க எல்லாம் உன்கிட்ட வருவாங்க. நீ சண்டை போட்டு நியாயத்தை கேட்காத. அவங்க எல்லாம் ஒரு நாள் உன்கிட்ட வருவாங்க. உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகள் குனிந்து உன்னிடத்தில் வந்து என்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து. யோசேப்புக்கு நடந்துச்சா? யோசேப்பை ஒடுக்குனாங்களா? குழியில தூக்கி போட்டாங்களா? அப்புறம் போத்திப்பார் வீட்டில் காரணமின்றி குற்றப்படுத்தப்பட்டான. எல்லாரும் ஒடுக்குனாங்க, ஆனா ஆண்டவர் தூக்கிட்டாரு. இதுக்கு நான் என்ன பேர் விட விரும்புகிறேன் என்றால், யூ வில் பி எம்பவர்டு. உங்களை என்ன சொல்லுவாங்களாம்? கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் அது யார் தெரியுமா? அது ஆண்டவர் பிள்ளைப்பா, அவங்களுக்கு விரோதமாலாம் நிற்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவ கர்த்தரை சேவிக்கிறாப்பா, அவன் ஆண்டவரை கும்பிடுறான்ப்பா, இயேசுவை கும்பிடுறான், அவன்கிட்ட போய் சண்டை போடாத. இப்படிப்பட்ட நாட்கள் வரும். யூ வில் பி எம்பவர்டு. நீ கனம் அடைவாய். எல்லாரும் பணிகிறாங்கன்னா உங்க மேல ஆண்டவர் வச்ச கனத்து நிமித்தம்
அவர்கள் உங்களை பணிகிறார்கள். என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அந்த சூரியன் உதிச்சா எல்லா இருளும் மாறும். அந்த சூரியன் உதித்தால் இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்ட 5 ஆசீர்வாதங்களும் உங்க வாழ்க்கையில் வரும். கிளைம் பண்ண போறீங்க. You will be exalted, you will be excited, you will be enriched, you will be enlarged, you will be empowered. நீ உயர்த்தப்படுவாய், நீ பூரிப்படைவாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ பெருகுவாய், நீ கனம் அடைவாய். ஹல்லேலூயா. நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற காரிருளெல்லாம் அகற்றிடுங்க. தேவையில்லாத காரியம், பாவங்கள், அழுக்கு, அசுத்தத்தை எல்லாம் விலக்கிட்டு என்னை பரிசுத்தப்படுத்திடுறேன்ப்பா, இந்த வார்த்தை நிறைவேறட்டும்னு சொல்லுங்க. எல்லாரும் இருக்கிற இடங்களில் எழும்பி நிற்கலாமா? ஹல்லேலூயா. வாயை திறந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஃபாதர். உங்களுக்கு நன்றி. பழைய ஏற்பாட்டு காலத்தில் எப்படி ஆசரிப்பு கூடாரத்தில் தேவனுடைய மகிமை தங்குச்சோ அதே போல யூ ஆர் ஸ்பெஷல் பீப்புள். நீங்கள் தேவனுக்கு விசேஷமான மக்கள். உங்களை விசேஷமாய் நடத்துவார். ஆனா அசுத்தத்தோடு மட்டும் ஒரு நாள் காம்ப்ரமைஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இருக்கிற எல்லா அழுக்குகள், பாவங்களை விலக்கும் பொழுது கர்த்தர் உங்க வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுப்பார். இந்த 5 ஆசீர்வாதங்களும் உங்க வாழ்க்கையில நிச்சயம் வரும். ஹல்லேலூயா. மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூவிலே என்னை நடத்துவார். காரிருள் விலகும், இருள் விலகும். ஆண்டவருடைய ஒளி உங்களை நடத்தும். வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு நாங்க நன்றி சொல்றோம். எங்களுக்கு கொடுத்த இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா. இந்த 60ஆம் அதிகாரத்துல நீங்க கொடுத்திருக்கிற 5 ஆசீர்வாதங்களை விசுவாசத்தோடு நாங்கள் சுதந்திரிக்கிறோம். உங்க பிள்ளைங்க இருள்ல நடக்கக்கூடாதுப்பா. உங்க பிள்ளைங்க பாவ இருள்ல வாழக்கூடாதுப்பா. நீங்க சொன்ன வாக்கு தத்தங்களின் படியே உங்க ஜனத்தின் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க போகிறதற்காய் நன்றி. கர்த்தர் அதை செய்யுங்க. ஒவ்வொரு மேலும் உடைய கரத்தை வச்சு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இங்க ஊழியம் செய்த எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. தேவ கிருபை கூட இருக்கட்டும், தேவ தயவு கூட இருக்கட்டும். எல்லா துதிகன மகிமை உங்களுக்கு ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.